நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நீயாதொன்று. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நீயாதொன்று. பாடிடுவோம் துதித்திடுவோம் வாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் வாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் என்றாலும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே பெறுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே பெறுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவாலே என்று பாடு. எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நான் கலங்கிடவே மாட்டேன். நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். வாழும் எனக்கு இயேசுவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பார்த்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பார்த்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிடுவார், சாபங்கள் நீக்கிடுவார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜபத்தோட ஜெயில 63வது பாடல், உதவி வரும் கண்மலை நோக்கி பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையமும் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் கையமும் படைத்தவரே நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது தேவனாயிருக்கிறார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது தேவனாயிருக்கிறார். இரவிலும் பாதுகாக்கின்றார், இரவிலும் பாதுகாக்கின்றார். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாத விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்கமாட்டார். கால்கள் தள்ளாத விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்கமாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் சுகமாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் சுகமாட்டார். கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கிறார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி
அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். இதயோடும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். ஆரோக்கியமானவரை நான் பார்க்கின்றேன். இதயோடும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். ஆரோக்கியமானவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் பாதுகாக்கின்றார். எப்போதும் எப்போதும் காக்கின்றார். ஐயோ கண்களை மூடி பார்க்கின்றேன். அவரை நான் பார்க்கின்றேன். கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையமானவரை நான் பார்க்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அசைவாட போகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அசைவாட போகிறார். உங்களுடைய தெரிந்துகளை முழுமையாக மறைத்து ஆண்டவரத்தில் அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை செய்கிற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய காரியங்களை நடப்பிக்கிறவர் வல்லவராயிருக்கிறார். உங்களோடு கூட அசைவாடக்கூடியவராயிருக்கிறார். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னது போல உங்களுடைய இருதயங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. இம்மட்டுமாய் நீ நடத்தினீனே நன்றி ராஜா. இம்மட்டுமாய் எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி ராஜா. எப்போதும் எங்களை நடத்தக்கூடிய வல்லவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. ஓ நீராகாபா சரகாபா ராரா. நன்றி ராஜா நன்றி ராஜா. இம்மட்டும் என்னை நடத்தினீரே கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தினீரே கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா. Oh
நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே நான் வழி காலப்படுறேன் ஆண்டவர் உண்மை மட்டுமே ஆராதிக்க கத்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. எந்த சூழ்நிலையும் நாங்கள் அந்த வீட்டு விடாத படிக்க தகப்பன், எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரங்களும் உம்மோடு கொண்டு நெருக்கமாக இருக்க ஆண்டவரே ஆண்டவர் உனக்கு ஸ்லாகியத்தை கொடுங்க ராஜா. இம்மட்டுமா எங்களை நடத்தி அதிசயமான காரியங்களை நடைபெற்று வருகிறதே உமக்கு நன்றி ராஜா. ஓ நன்றி தகப்பனே, ஓ நன்றி ராஜா. இம்மட்டுமா எங்களை காத்துக்கொண்டு எத்தனையோ காரியங்கள் ராஜா, எத்தனையோ அதிசயங்கள் தகப்பனே, நம்ப முடியாத காரியங்களை எங்களால் ஆண்டவரே ஒன்றுமில்லாத பாத்திரமாக இருந்த எங்களை, குப்பையும் மூலியமாக இருந்த எங்களை ஆண்டவரே ஒரு நல்ல பாத்திரமாய் பயன்படுத்தி உடைய சன்னதியிலே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஒளியாய் ஆண்டவரை திகழ செய்ததே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே நேங்கள் போதாது தகப்பனே, காலங்கள் போதாது ராஜா, வருஷங்கள் போதாது தகப்பனே, மட்டுமாய் ஆண்டவரை எங்களை நடத்தி வருகிறேன். உமக்கென்று சித்தமான காரியங்கள் செய்ய எங்களுக்கு ஆண்டவரை கிருபை தாருங்க ராஜா. உமக்கென்று காரியங்களை செய்ய ஆண்டவரை எங்களுக்கு தயவு தாருங்க தகப்பனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு சற்று தாரும் தெய்வமே. பிரியமானதை செய்ய எனக்கு சற்று தாரும் தெய்வமே. துணையாளவே துணையாளவே
நன்றி தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய கரங்களை உம்மை நோக்கி அமர்ந்து கொண்டு இருக்கிற ராஜா. மனிதனிடத்திலே நாங்கள் கையேந்த கூடாது தகப்பனே. அடர் உம்மிடத்திலே அடர் எங்களுடைய கரங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆசையாய் மாறுங்க ராஜா, எங்களுடைய பாசமாய் மாறுங்க தகப்பனே, எங்களுடைய ஏக்கமாய் மாறுங்க ராஜா. எங்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. அடர் இப்பட்டுமா எவ்வளவு சந்தோஷத்தின் மூலமாக எங்களை நிரப்பு கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனை கால ஏக்கங்கள் தகப்பனே, எத்தனை கால ஆண்டவர துக்கங்கள் தகப்பனே, அதெல்லாம் சிலுவையில சுமந்தே உமக்கு நன்றி. எத்தனையோ காலங்கள், எத்தனையோ பிசாசின் கிரிகள் வந்தாலும் நாங்கள் மாத்திரம் எதிர்த்து நின்று தகப்பனே, அந்த நேரத்தில் தாவீது ஆண்டவரை கோலியாத்தை சாய்த்தது போல எங்களுக்கு வாழ்க்கையின் எதிராக வருகிற ஒவ்வொரு பிசாசின் கிரிகள் மனுஷனுடைய வல்லமையிலே ஆண்டவரே உம்முடைய ஜெயத்தின் மூலமாக நாங்கள் மேற்கொள்ளும் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை ஆண்டவரை நடத்தினீரோ உமக்கு நன்றி ராஜா. எலியாவின் தேவனே உமக்கு நன்றி. இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி 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 ராஜா. மனதை திறந்து சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஓ ராஜா உமக்கு நன்றி. இம்மட்டுமா எங்களை காத்து, இம்மட்டுமா எங்களை நடத்தி, இம்மட்டுமாய் உயர்த்தி வருகிறீரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அண்ணால் உங்களுடைய கண்களை காலை கைவிடுவது போல ஆண்டவரே எங்களுடைய கண்ணீராய் ஆண்டவர் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இம்மட்டுமா எங்களை நடத்தினீரோ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு உயிரின் உயிராக கலந்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவர் உம்முடைய சமூகத்தை முதலாவது தேட ஆண்டவர் எங்களுக்கு கிருபையின் சாக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உம்முடைய கட்டளைகளை கொண்டு நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கட்டளை கொண்டு நாங்கள் நடக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. என் உயிரான 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 ஓமே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான்
அனைவரும் இந்த வலது கரை திட்டு உங்கள் இருதயத்துக்கு நேராக வைத்துக் கொள்ளும். இப்போது நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை நீங்கள் ஒரு நேரம் அடர் விடாத பார்த்து கொண்டிருக்கிறீரே, அதன் பிரகாரமாக தகப்பன் ஆண்டவரே, உண்மையே ஆண்டவரே, எங்கள் உயிராக நாங்கள் ஆண்டவரை இப்போது நிலைநிறுத்துகிறோம் ராஜ். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே கரண்டு மேடுகள் உண்டு தகப்பன், அது மத்தியிலும் எங்களை நடத்தி வந்தீர, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவருடைய கரங்களினால் ஆண்டவரை எங்களை ஆண்டவர் தூக்கி கொண்டு நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஒரு கழுகின் செடிகளை ஆண்டவரை மறைத்து வைத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உங்களை ஆண்டவரை என்னோடு உயிராய் ஆண்டவரை கலந்து ஆண்டவர் வசனத்தை தியானித்து ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக என் நோய்களை பலவீனத்தையும் ஆண்டவர் நீக்கி ஆண்டவர் நான் என்னை நானே ரட்சித்துக் கொள்ள ஆண்டவர் இப்போது ஆண்டவரே ஒரு பொருத்தனை செய்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட அசுவாடி நீர், உமக்கு நன்றி. எங்களை நாங்களே ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நேரம் முதல் கொண்டு எங்களோடு கூட ஆண்டவர் நீர் இருக்கிற கிருபிக்காக உமக்கு கோடாகோடி நன்றி. வருகிற காலங்களிலும் இருக்க போகிற கிருபிக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை கொண்டு எந்த ஆண்டவரே பிசாசின் கிரியில மனுஷனை வலைமொழியை ஆண்டவரை எதிர்த்து நிற்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய நாமத்தை கொண்டு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். முன்பாக நாம் ஜெபித்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஜீவனுள்ள தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட இந்த நாள் பேசுகிற வார்த்தை அடியனை கர்த்தர் மறைத்து உம்முடைய மன்னாவை இந்த இடத்துல வெளிப்படுத்துவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. கேட்டவர்கள் கேட்ட வண்ணமாய் விட்டு போகாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில அதை ஆண்டவரை அந்த வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவரை அதை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த அவருடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதியும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் குருத்தொலை ஞாயிறு என்று நாம் அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்காக இந்த நாள் பார்த்தீங்கன்னா தலைப்பு ராஜாவாக இயேசு வருகிறார். தலைப்பு ராஜாவாக இயேசு வருகிறார். சங்கீதம் 118 அதிகாரம் 25-26. கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும், ரட்சியும். கர்த்தாவே கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர்.
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்போ உங்க கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க வீட்டுல இருந்துக்கின்னு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்? கொஞ்சம் தடைகள் உண்டு. நமக்கு கொடுத்த அந்த காரியத்துல அதுக்கு 3 விதமான காரியங்கள் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், ராஜா வருகிறார், ஆயத்தப்படுவோம். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8வது வசனம். இதோ உன் ராஜா காந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கைதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த இடத்துல நம்ம ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த 1-3 வரைக்கும் வாசிங்களா, அந்த இடத்துல சொல்றாரு, அவர்கள் எருசலேமுக்கு சபீமமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகாயான பெத்தேகுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசப்பா சொல்றாரு, நீங்க போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க அந்த கிராமத்துல கழுதை குட்டி இருக்கும், அதை போய் கொண்டு வாங்கன்றாரு. இவங்க சொல்றாங்க போனா கொடுப்பாங்களான்னு ஒரு எண்ணத்துல. ஆனா அங்க என்ன சொல்றாரா, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை என்ன பண்ணாரு? அனுப்பினார். அவங்க போறாங்க. அதுதான் 4வது வசனம். இதோ ராஜா சகல சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்துல வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்றார். கழுதை குட்டி, அந்த கழுதை பார்த்தீங்கன்னா எதுக்கும் உதவாது. அந்த கழுதுனுடைய காரியம் என்ன சொன்னா, நம்முடைய அழுக்கு துணிகளை சுமந்து கொண்டு போகிற கழுதை அது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எங்கேயோ இருக்கலாம், எங்கேயோ வளர்ந்திருக்கலாம், எங்கேயோ நம்ம கஷ்டத்துல துன்பத்துல இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஆண்டவர் நம்ம மேல வந்தபடியினால நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள வருது. இந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இடைப்படுகிறதுனால நாம் எங்க போனாலும் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். நீங்க போயிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை, விசுவாசி, இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். நம்முடைய முகத்தை பார்க்கும் போதே அவங்க சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா, சபைக்கு போறவங்களா, எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்பு தேவ ஜனமே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆயத்தப்பட வேண்டும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே எருசலேமின் குமாரத்தியே கம்பீரு, கம்பீரு. இதோ இதோ உன் ராஜா உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய் இருக்கிறார். மரியின் மேல் ஏறி வருகிறார். அவர் எப்படிப்பட்டவரான்னா, அவரே நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை மிகவும் அவசியம். அண்ட சராசங்களை உண்டாக்கின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூலோகத்துல வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல நாம் எவ்வளவு தாழ்த்துகிறோமோ, எவ்வளவு தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, எவ்வளவு தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோமோ, விட்டு கொடுக்கிறோம் கெட்டு போவதில்லை சொல்லுவாங்க. தாழ்ந்து போனா தாழ்மைக்கு முன்னானது ஆசீர்வாதம். நாம் எவ்வளவு தாழ்ந்து போறோமோ அவ்வளவும் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நீதி நடப்பிக்க வேண்டும், நியாயத்தை நடப்பிக்க வேண்டும். யாருக்காகவும் பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு பக்கமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நியாயமா பேசணும், எதை பேசினாலும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏசாயா 62:11, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் அவர் வருகிறது செய்யும் பிரதிபலம் அவர் முன்பாக வருகிறது என்று வருகிறது சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். பூமியின் கடையாந்திரம். அப்போ நம்ம அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அருளும் பலனும் அவர் செய்யும் பிரதிபலனும். நமக்கு பலனும் பிரதிபலனும் வரணும்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல நாடி வர வேண்டும், தேவ சமூகத்துல ஓடி வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ ரட்சிப்பு அவரால் வருகிறது. அவர் யாருன்னா நம்ம ரட்சிக்கிற தெய்வம். அந்த ரட்சிப்பு அவரால் தாங்க வருகிறது. அவரால் மண்டி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. லேவியராகமம் 23:40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தாயத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலாரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாள் மகிழ்ச்சியாய் இருங்கள். நல்லா பாருங்களா, இந்த ஆராதனை எதுக்கு நடக்குதுன்னு சொன்னா, வாரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண அந்த 6 நாளும் உலகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும், உலகத்துக்கும் தான். ஏன்னா நம்ம உலகத்துல வேலை செய்யறோம், நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆனா இந்த இடத்துல நான் 6 நாளும் என்ன பண்றோம், உழைக்கிறோம், போறோம் வரோம் எல்லாம் செய்யறோம். ஆனா 7வது நாள் கர்த்தருக்கு என்ன பண்ணுமா, கர்த்தருடைய உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் 7ஆம் நாளில் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்துல வருகிறோன்னா ஒரு மகிழ்ச்சியோடு வர வேண்டும், ஒரு சந்தோஷத்தோடு வர வேண்டும், ஒரு சமாதானத்தோடு வர வேண்டும், ஒரு உற்சாகத்தோடு வர வேண்டும். மத்தேயு 23ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அறிக்கையிட வேண்டும். நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார், தேவன் நம்மை கொண்டு நடத்துறார். நம்ம தேவனிடத்துல நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப அறிக்கை செய்ய 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 தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அவர்தான் என் உயிர், அவர்தான் என் ஆண்டவர் அப்படின்னு நம்ம அறிக்கை செய்யணும். அதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இதனால் முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம சொல்லணும், எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை நாம் உயர்த்துகிறோமோ அப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்த. யோவான் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறினார்.
நல்லா பாருங்க, இதையும் தொடர்ச்சியா 13 இருந்து வாசினா, குறித்தோலை பிடித்து கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் ராஜா தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டி மேல் ஏறி வருகிறார். நல்லா பாருங்களா, எங்க ஏறி வருகிறார் அவரு? கழுதை குட்டி மேலங்க. கார்ல வரல, பிளைட்ல வரல, ட்ரெயின்ல வரல, பஸ்ல வரல. எங்க வராரு? கழுதை குட்டின் மேல ஏறி வராரு. தன்னைத்தான் தாழ்த்துறாரு, தன்னைத்தான் வெறுமையாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ உயர்வு வந்தாலும் இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என் மேல பிரயாணிக்கிறதுனால, அவரோடு கூட நான் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை செய்யணும். அப்ப நீங்க அறிக்கை செய்யும் போது அந்த அறிக்கையின் மூலமாய் 2வது காரியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2வது காரியம், முதலாவது என்ன பண்ணணுமா? ஆயத்தப்படணும். 2வது ஆர்ப்பரிக்க வேண்டும். ராஜா வருகிறார், ஆர்ப்பரிப்போம். யார் வராரு? ராஜா வராரு, ஆர்ப்பரிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரைக்கும் ஏற்கனவே வாசித்தோம். வாசிங்க. மறுநாளிலே இயேசு 16 வரைக்கும் வாசிங்க. எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு 16வது வாசிங்க. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் நாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அப்ப இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். நீங்கள நாம தேவ சமூகத்துல வந்துட்டு ஆராதனை வந்துட்டு நாம் எதுவும் பேசாத சைலண்டா இருக்க கூடாது. ஒன்று சோத்திர பலி எடுக்கணும், துதி பலி எடுக்கணும். நமக்கு பாட தெரிஞ்சா கர்த்தரை நாமத்தை பாடி மகிமைப்படுத்தணும். கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? மகிமை செலுத்த வேண்டும். அப்படி நாம் மகிமை செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவனை புகழ வேண்டும், மனுஷனை புகழாதீங்க. ஊழியக்காரரை தூக்கி வச்சு பேசாதீங்க. ஊழியக்காரன் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த விசேஷித்த ஆவிய நிமித்தமாக உங்களுக்காக அவர் தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கிறதான வேலையில உங்க வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறது. அப்ப நமக்குள்ள என்ன பண்ணணுமா? தேவனை புகழ வேண்டும். இதெல்லாம் நான் அற்புதம் அடையாளம் நம்ம மூலியமா நடந்ததுன்னா கூட, நான் செய்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் துதிச்சேன், அற்புதம் நடந்தது, நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. இது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் என்னை ஒரு கருவியா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரு, கர்த்தர் என் மேல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை வைத்துதான் நான் என்ன பண்றேன்? அநேகங்களுக்கு அற்புத அடையாளங்கள் செய்ய முடிகிறது என்று சொல்லி அப்படியே நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம புகழ்ச்சி நம்ம புகழக்கூடாது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் 12வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர் மிகுந்து வந்ததும். எங்க பாருங்க, பாஷைக்காரரும் மிகுந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள். ஆமென் தொடங்கி ஆமென்ல முடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோத்திரம் தேவனுக்கு என்ன பண்ணணுமா? துதி செலுத்த வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும்,
தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கனம் கொடுக்க வேண்டும், வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை காரியங்கள் அதில் அடங்கி இருக்குதுங்க ஒரு வசனத்துல. எத்தனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணுமா? தேவனை புகழ வேண்டும், தேவனை புகழ வேண்டும். யேசுவா 6ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 20வது வசனம். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவார்கள். இந்த பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட தடைகள் வருது, போராட்டங்கள் வருதுன்னா குழம்பின்னு என்ன பண்ணாத, மன கசந்துன்னு வீட்டுல அழுதுன்னு உக்காஞ்சின்னு புலம்பின்னு இருக்காதீங்க. தேவ சமூகத்துல ஜப தூபத்தை ஏறிடுங்க, துதியின் தூபத்தை ஏறிடுங்க, கர்த்தரை ஆராதித்து ஆர்ப்பணித்து மகிமைப்படுத்துங்க. எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு? உடைத்திடுவார். 20வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்ப நீங்களும் நாம இந்த இடத்துல ஆராதனை நடந்து சொன்னா நம்மை கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆராதனையில கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆராதனையில கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணுமா? விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுத்து ஆவியில நிறைந்த நம்ம அந்நிய பாஷை பேசும்போது நம்ம உடல்கள் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், மனக்கலக்கங்கள், குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆவியானவர் தாமே எடுத்து போடுவாராக. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரெயருடைய பாளையத்திலே இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்திலே வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தோஷமா எப்படி நம்ம ஆர்ப்பரிக்கிறோமோ அப்படி சொல்லும்போது நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ள ஆவியானவர் நடத்துகிறார். ஆர்ப்பரிப்புன்னு சொல்லி இந்த வசனத்துல 2 வசனத்திலே 4 இடத்துல வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுமா? ஆர்ப்பரிக்கணும். துதியின் சத்தத்தோட, எக்கால சத்தத்தோட நம்முடைய காரியங்களை அப்ப எப்ப அறிந்து கொள்ள? பின்பு கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொள்வார்கள். நீங்க உங்க வீட்டுல தேவ சமூகத்துக்கு கடந்து வரேன்னு சொன்னீங்கன்னா அவங்க நினைச்சுப்பாங்க இன்னைக்கு அவங்க சபைக்கு போறாங்க. உங்க பக்கத்து விட்டு தெரியுங்க அறிஞ்சிருக்கணும், உங்க குடும்பத்துல அறிஞ்சிருக்கணும். நான் இந்த நேரத்துல தேவ சமூகத்துக்கு போறேன், கர்த்தருடைய பெட்டி அங்க வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப இந்த இடத்துல ஆவியானவர் வந்திருக்கிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் உலாவுகிறார் என்பதை நாம் அறியணும்னு சொன்னா தேவனுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவரை ஆர்ப்பரித்து அவரை உற்சாகப்படுத்தி 10:24 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளோ அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். நம்மளை காத்து கூட ஒரு சிலர் சொல்லணும், இவனை போல யாரும் இல்ல, இவன் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிறான், இந்த சகோதரன் தேவனுடைய அதான் சொல்லணும். நம்மளை பார்த்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல விசேஷங்களை வச்சு
நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அவங்களே நினைச்சுக்கணும் இவங்க ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. இடத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். என்ன பண்ணாங்க? கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். நீங்களும் நாம யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். கர்த்தரே தெரியல, அப்படி கர்த்தரே தெரிந்து கொள்ளவில்லைன்னா நீங்களும் நாம இந்த இடத்துல நம்ம இருக்கவே முடியாது. அவரை ஆராதிக்க முடியாது, அவரை ஆர்ப்பரிக்க முடியாது. நாம கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் சொன்னா கர்த்தர் அதுக்கேற்ற பாத்திரமாய் நாம் வாழ வேண்டும். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். மொர்தெகாய் இளநிலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்துல புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. நாம சபைக்கு போகும்போது நம்மளை பார்த்து மற்றவங்க அவங்களோடு கூட நம்மளும் ஜெபத்துக்கு போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? கடந்து வரணும். சூசான் நகரமே ஆர்ப்பரித்துதான். நாம ஆலயத்தன்னைக்கு வரும்போது எந்த உற்சாகத்துல வரோம்? இந்த வேகத்தோட வரோம். இன்னைக்கு கர்த்தரை நம்ம பார்க்க போறோம், இன்னைக்கு கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம், கர்த்தர் என் கூட பேச போறாரு, கர்த்தர் என்னோடு கூட மகிமை இடைப்பட போறாரு, என் வாழ்க்கை சீர்படுத்துறது கர்த்தருடைய வார்த்தை வரப்போகுது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுல இருந்து கிளம்பும் போது அந்த உற்சாகத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம சபைக்கு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து நம்ம வரும்பொழுது வீட்டுக்கு போகும்போது விடுதலையோடு கடந்து செல்வீங்க. விடுதலையோடு கடந்து செல்வீங்க. முதல் காரியம், தலைப்பு இயேசு ராஜாவாக வருகிறார். முதல் காரியம், இயேசு வருகிறார், ஆயத்தப்படுங்கள். இரண்டாவது காரியம், இயேசு வருகிறார், ஆர்ப்பரியுங்கள். மூன்றாவது, இயேசு வருகிறார், ஆராதிப்போம். ஆர்ப்பரிக்கிறது மாத்திரமல்ல, இது ஒன்றோடு ஒன்றா இணைந்து வருகிற காரியம். நம்ம ஆராதிக்க வேண்டும். இங்க வந்துட்டு வீட்டுல ஞாபகமோ இல்ல வெளியே ஞாபகமோ எந்த ஞாபகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தரை கண்களை மூடி நம்ம ஆராதித்து விட்டு நீங்க கடந்து செல்லும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மேற்கொள்ள நமக்கு பலனை தருவார். ஆராதிப்போம். ராஜா வருகிறார், ஆராதிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15-16. செய்த அதிசயங்களையும் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் தேவபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்களோ என்றார்கள். இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்களோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைங்க கர்த்தரை ஆராதித்தாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, பாடலை பாடி. வசனம் அருமையா சொல்லுது. இதெல்லாம் சபைக்கு வேணுமா? சின்ன பிள்ளைங்க பாடணுமா? சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லணுமான்னா அருமையா சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. குழந்தைகள் பாலகருடைய வாயினாலும் என்ன பண்ணுங்க? துதியின் சத்தம் உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நம்முடைய ஊழியத்துல வசனத்தின் அடிப்படையில தான் ஊழியம் நடைபெறுகிறது. வசனத்தை அடிப்படை இல்லாம ஊழியம் நடைபெறல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் வசனம் சொல்லுது, அந்த இடத்துல 15 சொல்லுது, பிள்ளைகளையும் தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும். அப்ப நம்முடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்துல ஆராதிக்க வேண்டும். அருமையா பேரன் வரான், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துல என்னோடு கூட சபையில நின்று இந்த சின்ன வயசுல அவனுக்குள்ள அந்த ஆவியானவர் இறங்குறத நான் உணர்றேன். தேவ சமூகத்துல பிள்ளைகளை தாழ்த்தி நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது பாலகருடைய வாயினாலே துதியின் சத்தத்தை உண்டாகும்படிக்கு செய்தீர். குழந்தைகள் பாலகர். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில வசனத்தின் அடிப்படை சபை நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சில காரியங்கள் கர்த்தர் முன்பதாக சொல்லி அதுக்கப்புறம் செய்வார். ஆனா ஒரு சில நேரத்துல கர்த்தர் செஞ்சுட்டு வசனத்தை கொடுக்கிறார். அப்படி நம்முடைய சபையில கூட கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார்.
சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். பகைஞரையும் பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரே உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினே. குழந்தைகள் பாலகர் வாயினால என்ன பண்ணினே? அப்ப இந்த இடத்துல 2வது முறையும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எடுத்துக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான உபதேசமா இருக்கும். அத பாத்தீங்கன்னா, பகஞ்சனையும் பழிக்காரனும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். இந்த பிள்ளைங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாடலை பாட சொல்லி இந்த குழந்தையில இருந்து அவங்கள பாட ஒப்பு கொடுத்தோன்னு வச்சீங்களா, வருகிற நாட்கள் வருகிற பிள்ளைகள் தலைமுறையில ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஆராதனை வீரனாகவும், ஒரு ஜப வீரனாகவும் கர்த்தர் மாற்றுவார். மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இந்த இடத்துல அவருடைய வரலாறு பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்க இருந்து வந்தார், அவருடைய தகப்பன் யாரு, அவர் சந்ததி யாரு, அவருடைய தலைமுறை யாருன்னு வேத அடிப்படை சொல்லுகிறது. யோவான் 7:42. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார். வேத வாக்கியம் அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த இடத்துல பிறக்க போறாரு அப்படின்னு சாஸ்திரிகளுக்கு என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். அவங்க போய் அந்த நட்சத்திரம் கண்டு அந்த நட்சத்திரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து அவரை பணிந்து கொண்டார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் ஞானிக்கும் கன்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்களா, இந்த இடத்துல அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்தையும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கன்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட சிலாக்கியம் எப்படிப்பட்ட பணக்காரங்களுக்கும், எப்படிப்பட்ட கோட்டீஸ்வரனுக்கும், எப்படிப்பட்ட படிச்ச பட்டதாரிக்கும் கிடைக்காத காரியம் உங்களுக்கு நமக்கு இந்த நாள்ல கிடைச்சிருக்குது. அது என்ன காரியம்னா, தேவ சமூகத்துல அவரை ஆயத்தமோடு வந்து தேவ சமூகத்துல ஆர்ப்பரிப்போடு ஆராதிச்சு தேவனை ஆராதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். நல்ல தெளிவா படுத்து பாருங்க. இவைகள் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த பாலகர் யாருன்னு சொன்னா நீங்களும் நாமும் தான். தேவ சமூகத்துல நாம் சின்ன குழந்தை போல தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல, ஆண்டவரே, உம்மை ஆயத்தத்தோடு வந்து நாங்க ஆராதிக்க போகிறோம்ப்பா, உம்மை சமூகத்துல வந்து ஆர்ப்பரிக்க போகிறோம், உண்மையாக உம்மை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்துல இந்த 3 விதமான காரியங்களுக்காக நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் வருகிற நாட்களிலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாள்ல கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டபடினால கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜீவனுள்ள தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே இயேசு வருகிறார் என்று சொல்லி தலைப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் அப்பா அவர் வருகிறவருக்கு இயேசு அப்பா ராஜாவை ஆயத்தத்தோடு நாங்கள் பணிந்து கொள்ள, ஆர்ப்பரிக்க, ஆராதிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கேட்ட வார்த்தை அதன்படி விட்டு போகாதபடிக்கு சத்தியத்துக்கு சாட்சியாகவும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாகவும் நாம் வாழும்படியாய் ஆண்டவர் வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு அப்படியே விடாதபடிக்கு இதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பின்தொடர, இந்த வாழ்க்கையில எங்கள் ஆண்டவரே பின்தொடர்ந்து அதன்படி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே,
அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னால் வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு தந்த கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் அன்பிற்கு சமாதானம் சந்தோஷம் என்றும் என்று சதா காலம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.